சர்ப்ரைஸ் செருப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இன்னைக்கு டே 46. ஃப்ரெண்டோட பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியல. அவள் கூட ஷாப்பிங் எல்லாம் போனேன். ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போக முடியல. ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸாக போய் அவளை பார்த்துட்டு கூடவே சேர்ந்து கொஞ்சம் செருப்படியும் வாங்கிட்டு வரலாம், அப்போ தான் அவள் மனசும் ஆறும் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எனக்கு தான் சர்ப்ரைஸ்னு. அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆளாக போய் சொல்லிட்டாரு. எனக்கு முன்னாடி வீடியோ எடுத்தெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு சமத்திட்டெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே பசங்களை போய் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்கே இருக்க ஆக்டிவிட்டி ஏரியாஸ்லாம் போய் விளையாட விட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போய் நம்ம வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. பட் வந்து 2 நாளாகவே வெளியே தான் சாப்பிட்றேன்னா. ஸோ திரும்பி வெளியே சாப்பிட்டா எனக்கு மனசுக்கு ஒத்துக்கலை. சரி ஓகே இன்னைக்கு இல்லை, நான் கண்டிப்பாக ஜிம் போயே ஆகணும், நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி திரும்பி உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எகைன் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்குமே வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் இருந்துச்சு. வர இந்த டே வந்து டிராம்பலின் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் என்னால் போக முடியல. ஒன்று டைமிங் மிஸ் ஆயிடுது, இல்லை வேற யாரும் இல்லை, நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து சரி இன்னைக்கு அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் முடிச்சுட்டு வேணா ஒரு 10 நிமிஷம் போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் இல்லை ஓகே லாஸ்ட் ½ அன் ஹவர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனரே சொல்லியிருந்தாரு. பெரிய மனசு பண்ணி சரி ஓகே எனிவே நம்ம கிடைச்சது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. எனக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணவும் பிடிக்கும். பட் அதை விட ரொம்ப பிடிச்சது வந்து கார்டியோ தான். அது ஏன்னு தெரியல, எனக்கு வந்து ஜம்ப் பண்றதுக்கு, ஓடுறதுக்கு, குதிக்கிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அம்மா அடிக்கடி திட்டுற மாதிரி போன ஜென்மத்தில் நம்ம குரங்கா இருந்திருப்போமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக குதிச்சு முடிச்சு கிளம்பி வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.